இங்க ஒருத்தர் ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்ல ஒரு எக் ரைஸ ஆர்டர் பண்றாரு. அங்க இருந்தவங்க எல்லாரும் அவரை ஆச்சரியத்துல பாக்குறாங்க. ஏன்னா ஆல்ரெடி 2 டிஷ்ஷை முடிச்சிட்டு 3வது டைமா ஆர்டர் பண்ணி சாப்பிடுறாரு. உடனே எக் ரைஸும் வருது. அதையும் உடனே சாப்பிட்டுறாரு. அடுத்ததான் அங்க இருந்த மெனுவை பாக்குறாரு. உடனே ஒரு பன்றிக்கறி சாதம் ஆர்டர் பண்றாரு. அப்போ அங்க இருந்த கஸ்டமர்ஸ் எல்லாரும் எக்ஸைட் ஆகி அவரையே பாக்குறாங்க. அப்போ ஒரு குட்டி பையன் மட்டும் அங்க இருந்த மெனுவை பார்த்துட்டு அதுல இருக்கிற மாதிரியே அவர் லைனா ஆர்டர் பண்ணி சாப்பிடுறாருங்கிறத கண்டுபிடிக்கலாம். அப்போ அங்க ஒரு பெரிய பாத்திரத்துல பன்றிக்கறி சாதம் கொண்டு வர்றாங்க. அதையும் உடனே சாப்பிட்டு முடிச்சிடுறாரு. 5 செட்டு டிஷ்ஷ சாப்பிட்டுட்டாருன்னு அங்க இருந்தவங்க எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. ஆனா அவரு கழுத்தை ஒரு சொல்லட்டிட்டு இது வெறும் ஆரம்பம் தான்ங்கிற மாதிரி கெத்தா இருக்காரு. அந்த மெனுவுல மொத்தம் 20 டிஷ் இருக்குது. இவர் கண்டிப்பா எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாருன்னு அங்க இருக்கிறவங்க பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அங்க இருந்த ஒருத்தர் அவர் சாப்பிடறத பாக்குறதுக்காக ஊர்ல இருந்த எல்லாரையும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு. அடுத்ததா ஒரு நூடுல்ஸ் வருது. இது ஏற்கனவே அவரோட 13வது டிஷ்ஷா இருக்கும். அப்போ சாப்ஸ்டிக்கை எடுத்து அவர் திடீர்னு அப்படியே ஸ்டக் ஆகி நிக்கிறாரு. அப்போ எல்லாரும் மூச்சை பிடிச்சுக்கிட்டு அவரை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு அமைதியா நிக்கிறாங்க. உடனே அவர் போட்ட அந்த கிளாஸை கழட்டி பாக்கெட்ல வச்சுட்டு திரும்பவும் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அந்த கிளாஸ் கொஞ்சம் மங்கி போயிருக்கும். அவரால் தெளிவா டிஷ் பார்க்க முடியல. அதுக்காகத்தான் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே அதையும் சாப்பிட்டு முடிச்சிடுறாரு. இப்போ கிச்சன்ல இருந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் ரொம்ப ஸ்பீடாவும் சீரியஸாவும் குக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இது அப்படியே மெல்ல செஃப்புக்கும் கஸ்டமருக்கும் இடையில ஒரு காம்படிஷன் மாதிரி மாறுது. அடுத்ததா ராமன் ஒரு டிஷ்ஷை ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இது அவரோட 17வது டிஷ்ஷா இருக்கும். அப்போ அங்க இருக்கிறவங்க இவர் 3 நிமிஷத்துல ஒரு டிஷ்ஷை சாப்பிட்டு முடிக்கிறாருன்னு கவுண்ட் பண்றாங்க. அடுத்ததா 18வது வந்த ஃப்ரைட் நூடுல்ஸையும் சாப்பிட்டு முடிக்கிறாரு. இன்னும் 2 டிஷ் தான் மெனுல மீதி இருக்குது. அப்போ திடீர்னு அவர் டைய லூஸ் பண்றாரு. எல்லாரும் பதட்டத்துல அவரையே பாக்குறாங்க. ஆனா திரும்பவும் அவர் டைய டைட்டா கட்டிட்டு ரெடி ஆகுறாரு. அடுத்ததா மறுபடியும் மெல்ல மெனுவை பாக்குறாரு. 19வது ஒரு ஃப்ரைட் ரைஸையும் ஆர்டர் பண்றாரு. அப்போ அங்க இருந்தவங்க எல்லாரும் ஆரவாரத்துல சந்தோஷப்படுறாங்க. ஃப்ரைட் ரைஸும் ரெடி ஆகி வருது. அதையும் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அப்போ அங்க இருந்தவங்கல யாரோ ஒரு பிளேட்டை கீழே தெரியாம தட்டி விட்டுறாங்க. அந்த சத்தத்தை கேட்டு அவர் திடீர்னு ஸ்டக் ஆகி அப்படியே நிக்கிறாரு. அவருக்கு விக்கல் எடுக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒரு லேடி அவருக்கு தண்ணி கொடுக்கறாங்க. உடனே அந்த தண்ணியை குடிச்சதும் திரும்பவும் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த செஃப் கண்களை மூடிட்டு எப்பண்டா அடுத்த ஆர்டர் பண்ணுவான்னு கடுப்புல நிக்கிறாரு. அடுத்ததா அவர் மெல்ல மெனுவை எட்டி பாக்குறாரு. அதுல இருந்த லாஸ்ட் டிஷ்ஷான சிக்கன் கறி ரைஸையும் ஆர்டர் பண்றாரு. அந்த கிச்சன்ல இருந்தவங்க மொத்த எனர்ஜியும் யூஸ் பண்ணி கடைசியா அந்த சிக்கன் கறி ரைஸையும் ரெடி பண்ணி கொடுக்கறாங்க. அப்போ ஒரு ஸ்பூன் சாப்பிட்டதும் அப்படியே நிக்கிறாரு. அங்க இருந்தவங்க ஷாக் ஆகி அவரையே பாக்குறாங்க. உடனே அதை விழுங்கிட்டு அட டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்குதுன்னு பாராட்டுறாரு. 2 நிமிஷத்துல அதையும் சாப்பிட்டு முடிக்கிறாரு. அதை பார்த்து எல்லாரும் பயங்கர ஆச்சரியப்படுறாங்க. அப்போ ஹோட்டல் ஓனர் அங்க வந்து அவரை பாராட்டி தேங்க்ஸ்ன்னு சொல்றாரு. ஆனா அந்த மனுஷன் எதுவும் சொல்லாம அவரோட பாக்கெட்ல இருந்த கிளாஸை போட்டுட்டு மெல்ல திரும்பவும் மெனுவை எட்டி பார்த்துட்டு அங்க இருந்த முதல் டிஷ்ஷையே திரும்பவும் ஆர்டர் பண்றாரு. அப்போ அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்த எல்லாரும் யாரா இவன்னு ஷாக் ஆகி நிக்கிறாங்க.